Ananias Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Phase 7 booking started. தமிழகத்தை பொறுத்தவரை பல முன்னணி திரைப்பிரபலங்களின் அடுத்த நோக்கம் கட்சி தொடங்குவதுதான் இலக்காக இருக்கும். அந்த வகையில் நடிகர் விஜய் தானும் விலக்கல்ல என்கிற ரீதியில் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். தமிழகத்தில் திரையுலகிலிருந்து நேரடியாக கட்சி தொடங்கி வெற்றி பெற்ற ஒரே நடிகர் எம்ஜிஆர் தான். ஆனால் அதற்கு முன்னரே எம்ஜிஆருக்கு நேரடி அரசியல் அனுபவம் உண்டு. மற்றபடி வேறு எந்த நடிகரும் கட்சி தொடங்கி வெற்றி கண்டதாக சரித்திரமில்லை. நடிகர் சிவாஜி கணேசன் சில காலம் தனி கட்சி நடத்தினார். கே பாக்யராஜ், டி ராஜேந்தர், சரத்குமார், கமல்ஹாசன், மன்சூர் அலிகான், கார்த்திக், சீமான் ஆகியோர் தனி கட்சி நடத்தியுள்ளனர். சிலர் இப்போதும் நடத்தியும் வருகின்றனர். அதேபோல வட இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அமிதாப் பச்சன் அரசியலில் நுழைந்து திக்கு திணறி கடைசியில் வேண்டாம் என்றே கரை ஒதுங்கிவிட்டார். பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் மெகாஸ்டார் சிரஞ்சீவி அரசியலில் புகுந்து பின்னர் மீண்டும் நடிப்புக்கே வந்துவிட்டார். சினிமாவில் சம்பாதித்ததை அரசியலில் இழந்துவிட்டதாக சிரஞ்சீவி சொன்னதும் உண்டு. நடிகர் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழக அரசியலில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் விஜய் கட்சி தொடங்கிய நேரம் மற்றும் ராசியின் அடிப்படையில் 2031ஆம் ஆண்டு அரசியலில் மிகப்பெரிய ஏற்றம் பெறுவார் என்று பிரபல ஜோதிடர் சிம்மம் ஷியாம் கணித்துள்ளார். கட்சி அறிவித்த நேரம் கிரகங்களை வைத்து கணித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். Ananias Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Phase 7 booking started.